ஹாய் ஹலோ மக்களே. இப்போ ஃப்ராக் நைட்டியோட கட்டிங் பார்க்க போகிறோம். அந்த கட்டிங்க்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணோம்னா கட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏன்னா நைட்டி மெட்டீரியல் ரொம்ப லென்த்தாக இருக்கனால உங்களுக்கு கட் பண்ணும்போது கொஞ்சம் புரியாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாட்டம் கொடுத்துட்றேன். இது ஃப்ராக் நைட்டி இந்த மாதிரி உள்ள இங்கே லேயர் 2 லேயர் வச்சுருக்கோம். இது ஃபஸ்ட் லேயர், இது செகண்ட் லேயர், 2 லேயர் வச்சு கட் பண்ணுற ஃப்ராக் நைட்டியோட கட்டிங் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு நைட்டி மெட்டீரியலில் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி நைட்டி ஸ்டிச் பண்ணும்போது ஃபுல் லென்த் நமக்கு 47 கிடைக்கும். டபுள் எக்ஸல் மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது. நீங்கள் ரெடிமேடாக இந்த காட்டன் பீட்லாம் விற்கும்ல, அந்த மாதிரி மீட்ரு கணக்கில் நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு லென்த் எவ்வளோ தேவையோ அந்த லென்த்தில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபுல் லென்த் 47 ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கிடைக்கும். அப்போ ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 47 கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு யோக் லென்த்து. இந்த யோக் லென்த் அப்படின்றது எதுன்னு பார்க்குறோம் அப்படின்னா, இதுதான் யோக் லென்த்து. இந்த இடம் இருக்குங்களே, ஷோல்டர்லேருந்து இந்த இடுப்பு ஜாயின் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அது வரை இருக்கிறது தான் நமக்கு யோக் லென்த்து. அந்த யோக் லென்த் நமக்கு 15 இன்ச் தேவை. அதாவது தச்சு முடிச்சுட்டு ஃபினிஷிங்கில் 15 இன்ச் தேவை. அப்போ மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் போயிடுமா, அப்புறம் இடுப்பு ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் போயிடும். ஸோ 15 இன்ச் கூட நம்ம 1 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். யோக் லென்த்து கூட 15 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் 16 இன்ச் நமக்கு மார்க் பண்ணும்போது மார்க் பண்ணணும். ஆனால் ஃபைனலாக 15 இன்ச் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மார்க் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே 30 சைஸ் அப்பர் செஸ்ட்டு உள்ளவங்க எல்லாத்துக்குமே 30 சைஸ்க்கு மேலே உள்ள அப்பர் செஸ்ட்டு உள்ளவங்க எல்லாத்துக்குமே இந்த 15 இன்ச் தான் மார்க் பண்ணணும். காமனாக நான் நைட்டி ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணுறது இந்த 15 இன்ச்சில் தான் ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணுவேன். உங்களுக்கு எவ்வளோ யோக் லென்த் தேவையோ அது கூட நீங்கள் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ சப்போஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஒரு 14 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். 14 + 1 15 இன்ச் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் இந்த 14 + 1 15 இன்ச் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் நைட்டி மெட்டீரியல் நான் ரெடிமேடாக ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணுறது 15 + 1 16 இன்ச் யோக் லென்த் மார்க் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரில்லு, இது ரொம்ப குட்டி ஃப்ரில்லாக இருக்குது பார்த்தீங்களா, இது லென்த்தாக இருக்குது, இது ஷார்ட்டாக இருக்குது. இது 8 இன்ச் எனக்கு தேவை. அதாவது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 8 இன்ச் தேவை. அப்போ ஸ்டிச்சிங்க்கு மேலே 1/2 இன்ச் போயிடும். கீழே 1 இன்ச் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ 8 + 1.5 இன்ச் ஆட் பண்ணணும். 9.5 இன்ச்சு. இந்த கீழே உள்ள ஃப்ரில்லுக்கு நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா 8 + 1.5 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு ஆட் பண்ணுறோம். 9.5 இன்ச் மார்க் பண்ணுறோம். நைட்டி மெட்டீரியலில் மார்க் பண்ணுறது 9.5 இன்ச். ஆனால் ஃபினிஷிங்கில் நமக்கு 8 இன்ச் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதோட லென்த் நான் எவ்வளோ எடுத்துக்குவேன் அப்படின்னா 24 இன்ச் லென்த் தேவை. அப்போ மேலே 1/2 இன்ச் ஜாயின் பண்ணுறதுக்கு தேவை. கீழே 1/2 இன்ச் இந்த ப்ளீட்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு தேவை. அப்போ 24 + 1 இன்ச் ஆட் பண்ணணும். 25 இன்ச் இந்த ஸ்கெட் போர்ஷன். இந்த ஸ்கெட் போர்ஷன் 24 + 1 இன்ச் 25. ஸோ ஃபினிஷிங்கில் நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்ப்போமா. இந்த 24 + 8 + 15 இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா நமக்கு 47 இன்ச் லென்த் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். நைட்டி மெட்டீரியல் ஸ்டிச் பண்ணும்போது 47 தான் கிடைக்கும். பேக்கில் நாட் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா 48 இன்ச் நமக்கு லென்த்து கிடைக்கும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவை அப்படின்றத ஜஸ்ட்டு நான் கால்குலேஷன் மெத்தடு சொல்கிறேன். இப்போது ஜஸ்ட்டு ஒரு 45 இன்ச் உங்களுக்கு லென்த் தேவை அப்படின்னா நீங்கள் எப்படி இதை கால்குலேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா யோக் லென்த் ஒரு 15 இன்ச் வச்சுக்கோங்க. அப்போ 15 கூட 1 இன்ச் போச்சுன்னா 16 இன்ச்சு. இப்போ ஃபினிஷிங்கில் 15 இன்ச் கிடைக்கும். ஃப்ரில்லும் அதே மாதிரி 8 இன்ச் எடுத்துக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஃப்ரில்லு அது கூட 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் 8 இன்ச்சுன்னு சொல்கிறேன். 9.5 இன்ச்சு. இப்போ
இந்த 15 + 8 இப்போ வந்து 45 இன்ச் நமக்கு வந்து லென்த் வந்து தேவை. 45 இன்ச் வந்து நமக்கு லென்த் வந்து தேவை. அதில் 15 இன்ச் யோக்குக்கு போயிடும். பேலன்ஸ் இருக்கிறது 30 இன்ச்சு. அதில் 8 இன்ச் கீழே ஃப்ரில்லுக்கு போயிடும். பேலன்ஸ் இருக்கிறது 22 இன்ச்சு. அப்போ அது கூட மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சும் கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சும் டோட்டலாக 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. 23 இன்ச். அப்போ ஸ்கெட்டில் வந்து நம்ம எவ்வளோ ஆட் பண்ணணும்? 22 + 1 23. உங்களுக்கு வந்து லென்த் 45 வேணும் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து இங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம வந்து நைட்டியாகவும் யூஸ் பண்ணுறோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டிக்கு கீழே வந்து ஒரு பேண்ட் வியர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு டாப்பாகவும் யூஸ் பண்ணுறோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ரில்லு வந்து ஒரு 7 இன்ச்சுக்கு தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி மார்க் பண்ணணும்னு ஜஸ்ட்டு சொல்லித்தரேன். ஒரு 44 இன்ச் எனக்கு வந்து லென்த்து போதும் உங்களுக்கு அப்படின்னா யோக்குக்கு வந்து 15 இன்ச் தேவை. அப்போ 15 கூட 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. 16 கிடைக்கும். இந்த 44ல் உங்களுக்கு எவ்வளோ வந்து ஃப்ரில் தேவைன்றது பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து 44 மைனஸ் அதில் 15 இன்ச் யோக்குக்கு போயிடும். பேலன்ஸ் இருக்கிறது 29 இன்ச். அந்த 29 இன்ச்சில் உங்களுக்கு எவ்வளோ வந்து ஃப்ரில் வந்து ஃபினிஷிங்கில் தேவைன்னு பார்த்துக்கோங்க. இப்போ சப்போஸ் 7 இன்ச் ஃப்ரில்னு வச்சுக்கோங்க. அப்போ 7 இன்ச் போச்சுன்னா பேலன்ஸ் 22 இன்ச் இருக்கும். அது கூட அந்த ஸ்கெட் போர்ஷனுக்கு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ஸ்கெட் போர்ஷனுக்கு வந்து 22 வந்து ஆன்சர் கிடச்சிச்சு. அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. 23. கீழே ஃப்ரில் வந்து எவ்வளோ வைக்க போகிறீங்க? 7 இன்ச் வைக்க போகிறீங்க. அது கூட 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங்க்கு. 8.5 இன்ச். அப்போ ஃபினிஷிங்கில் உங்களுக்கு 44 வந்து கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நைட்டி மெட்டீரியலில் 47 இன்ச் வந்து ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படின்றத காட்ட போகிறேன். ஜஸ்ட் ஒரு பேப்பர்லேயும் நான் கட் பண்ணுறதை காட்டுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி தான் வந்து நமக்கு நைட்டி மெட்டீரியல் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்க நைட்டி மெட்டீரியலை வந்து ஃபஸ்ட்டு எப்போயுமே வந்து அகல வயசில் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கணும். ஆல்ரெடி வந்து ஃப்ராக் நைட்டியோட பேட்டர்ன் போடும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எப்படி வந்து ஃபோல்டு பண்ணணுன்ட்டு. இப்படி தான் நைட்டி மெட்டீரியல் இருக்கும். இப்போ இந்த லென்த் வைஸில் இருக்க நைட்டி மெட்டீரியலை வந்து நம்ம வந்து இப்படி வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா கீழேருந்து அன்ஈவனாக இருக்கிறதுக்காக ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஃப்ரில்லு நம்ம எவ்வளோ எடுத்தோம்? 8 இன்ச் எடுத்தோம். அப்போ 8 கூட 1.5 இன்ச் ஆட் பண்ணி 9.5 இன்ச் மார்க் பண்ணுறோம். அதே 9.5 திருப்பி ஒரு மார்க் பண்ணுறோம். அப்போ தான் வந்து நமக்கு ஃப்ரில்லுக்கு தேவை. 2 மார்க் பண்ணுறோம். இதுவும் 9.5, இதுவும் 9.5, இதுவும் 9.5, இதுவும் 9.5. நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ ஸ்கட் போர்ஷன் எடுத்தோம்? எவ்வளோ வந்து ஸ்கெட்டுக்கு எடுத்தோம் அப்படின்னா 24 இன்ச் எடுத்தோம். அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணி 25 நீங்கள் மார்க் பண்ணியிருக்கேன். 24 இன்ச் ஃபினிஷிங்கில் தேவை. அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணி 25 எடுத்திருக்கேன். மேலே உள்ளது யோக் லென்த்தாக நான் வந்து எடுத்துக்கிறேன். மேலே வந்து நான் யோக் லென்த் வந்து எடுத்துக்குவேன். இப்படி தான் நம்ம வந்து நைட்டி மெட்டீரியலில் வந்து கட் பண்ண போகிறோம். இது வந்து பேக் நாட் வந்து இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுவோம். பேக் நாட் வந்து வேணும் அப்படின்னா கீழே இருந்தே நம்ம வந்து 2 இன்ச்சு அன்ஈவனாக இருக்கிறதுக்காக ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கணும். நாட்டு வந்து வேணுன்றதுக்காக 2 இன்ச் மார்க் பண்ணதுக்கு மேலே 9.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலே 9.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். மேலே 25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே 16 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நான் எப்படி வந்து கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். கீழே வந்து அன்ஈவனுக்காக நம்ம வந்து ஒரு லைன் மார்க் பண்ணோம். அதை வந்து கட் பண்ணிக்கிறோம். கீழே வந்து 2 இன்ச் நாட்டுக்காக எடுத்துக்கிறேன். இதுதான் நாட்டுக்காக நான் எடுத்துக்கிற பீஸு. மொத்தம் வந்து நமக்கு வந்து 2 பீஸ் இந்த மாதிரி கிடைக்கும். நாட்டு வந்து வேணும்னா அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. நாட்டு வேணும்னா அதை வந்து கட் பண்ண தேவையில்லை. கீழேருந்து 9.5 இன்ச் மார்க் பண்ணலை, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 9.5 இன்ச் கட் பண்ணதை வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 2 பீஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 2 பீஸ் விரிச்சா வந்து 1 ஃபோல்டாக கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு இதில் ஒரு 9 இன்ச்சுக்குள்ளே லென்த்தாக ஒரு பீஸ் கிடைக்கும். இந்த 2 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். 1/2 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணி எடுத்துட்டு இதில் தான் நம்ம வந்து ப்ளீட்ஸ் வைக்கணும். ஒரு ஸ்கெட்டு போர்ஷனுக்குள்ளே ப்ளீட்ஸ் நம்ம இப்படி தான் வந்து வைக்கணும்.
ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொன்று 9.5 இன்ச் இருக்குல்ல, அதை வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இதே மாதிரியே நமக்கு வந்து ஃபோல்டிங்கில் இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு லென்த் பீஸ் கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு லென்த் பீஸ் வந்து கிடைக்கும். ரெண்டையும் 1/2 இன்ச்சில் நல்ல பக்கெட் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி ஒரு லென்த்தாக ஒரு பீஸ் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ப்ளீட்ஸ் வந்து வச்சு எடுத்துக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு காமிச்சது ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு வந்து ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு. இது வந்து பேக் போர்ஷன் வைக்கிறதுக்கு ப்ளீட்ஸ் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஸ்கர்ட் போர்ஷன் பாருங்கள். ஸ்கர்ட் போர்ஷனில் ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று இருக்கும், பேக்குக்கு ஒன்று தான் இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு ப்ளீட்ஸ் வச்சுக்கணும், இது வந்து பேக்குக்கு வந்து ப்ளீட்ஸ் வச்சுக்கணும். இது அப்படியே வந்து யோக் லென்த் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து கட்டிங் வந்து பண்ணணும்.